நம்பி இருக்கு. ஒரே இடத்துல இவ்வளவு நேரம் பூஜை பண்ணிட்டு தான் சாமி என்னைக்கு ஊருக்கு வந்துட்டு வருது. குடியா மகமாய்க்கு ஆராதனை பண்றது கூட அட்ஜஸ்ட் பண்றேன். எனக்கு முக்கியமான தெருவுக்கு போகணும். சீக்கிரமா வாங்க. வாய எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஜாதி வித்தியாசம் இல்ல. என்ன ஜாதி வித்தியாசம்? எலக்ஷன் நேரத்துல ஓட்டு கேட்கறதுக்கா வீடோட வந்து எங்களை கூப்பிடுறீங்களா? அப்ப ஜாதி வித்தியாசம் தெரியலையோ? இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வாய் கொடுப்பு அதிகமா போச்சு. தேர்வுக்கு திருப்பக்கம் வராது என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்? அடச்சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இந்த பாருங்கயா நீங்களும் எடுத்துட்டு வரீங்கன்னா நாங்களும் எடுத்துட்டு வந்துருவோம். ஓஹோ அந்த இதெல்லாம் கேட்க நமக்கு யாரும் இல்லையா? நாமெல்லாம் மனசுக்குள்ளதான் சாமி கும்பிட்டுக்கணும். தலை விதி. ஏக பாழனா எடுத்தறிஞ்சு பேசுறாங்க. கீழே வாங்க. பெரியவர்கள் எங்க பேச்சு எல்லாம் மீறி தேரை எடுத்துட்டு வந்திருக்க. அதனால நாங்கெல்லாம் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீ பழையபடி தேர ஊருக்குள்ள திருப்பல சொல்லு சொல்ல. அப்புறம் 1 வருஷத்துக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஓஹோ மண்ணாங்கட்டி என்னங்க? தேர் மேல ஐயர் நிக்கிறாரு. அவர்கிட்ட தேங்காய் வெட்டுற அருவாள் இருக்கு. அது கொஞ்சம் வாங்கிட்டு வா. தெய்வத்துக்கு தேங்காய் வெட்டுற அறிவா எல்லாம் விதிதான். குடிக்காதீங்க. இந்தாங்க. ஏயா என்னங்க? நம்ம ஊர்ல மாமூலா நோம்பி சாட்டினா மாரியாத்தாளுக்கு வழக்கமா என்ன பலி கொடுப்போம்? 6 கோழி சேவைதானுங்க. இந்த தடவை அது இல்ல, இவனுக்கு தலைதான். கரெக்டுங்க. நான் முன்னால போயிட்டே இருக்கேன். சாமி தேர பின்னால வந்துட்டே இருக்கட்டும். எவன் எழுத்து நிக்கிறான்னு பாக்கலாம். வாங்கயா. அருவாளை கீழே போடுற. அத்தா நான் சொல்ற அருவாளை கீழே போடுற. நமக்கெல்லாம் ஆபத்தாண்டவனே சின்ராஜு தான். ஆனா அவரை கெடுக்கிறதுக்குமே இவ வந்து வாய்ச்சிருக்காளு. என்ன மர்ம மாயம் பண்ணாலும் இது ஒண்ணு மட்டும் சின்ராஜு திரும்பவே மாட்டேங்குது. என்னடே மச்சான் மாமா, ஏன்னா தினம் இப்படி மல்லு கட்டிட்டு இருக்கிய? எப்படா மல்யுத்த போட்டு? அடுத்த மாசம் மாமா. இது பாரு, சின்ராஸ் மச்சான்னா ஜில்லாலேயே முதலாளி பேர் வாங்கின. என்ன கண்டிப்பா வாங்கிடுவோம் மாமா. விட்டுறாத. ஒண்ணு இல்ல கண்ணு, உன் தம்பி டவுன்ல படிச்சிட்டு இருக்கான்ல, படிப்பு செலவுக்கு ஒரு 2000 பணம் கேட்டு கடுதாசி போட்டிருக்கான். நீ செக்கில ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துருவேன். ஐயோ, 4 ஏக்கரை பரம்படிக்கு சொல்லு, அதை நான் சீக்கிரம் செஞ்சிருவேன். அதை விட இந்த கையெழுத்து போடுறது ரொம்ப கஷ்டமான வேலையாத்தா. பேசாம நாளில இருந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் உன் பேருக்கே மாத்தி நீயே கையெழுத்து போட்டுக்கோ. அது ரொம்ப தப்பு. ஏற்கனவே உன் சொத்தை எல்லாம் நாங்க தான் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. அதனாலதான் உங்க ஆத்தா கணக்கு வழக்கெல்லாம் உன் பேர்ல இருக்கணும், உன் கையெழுத்துலாம் எல்லாம் நடக்கணும்னு அதுல ஒரு நீதி நேர்மையா கடைபிடிச்சுக்கிட்டு வருது. ஆமா, ஊர்ல 1000 பேர் 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எதுக்கு பெருசு படுத்திட்டு இருக்கீங்க? சரி கொடு. ஆமாத்தா, என்ற தம்பி டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறானே, 2000 ரூபாய் அனுப்பிச்சா போதுமா? அவன் 4000 கேட்டு எழுதிருக்கான் கண்ணு, நீ ஒரு 2000 போட போதும். என்னத்தா நீ டாக்டருக்கு படிக்கிற பையன், கை நிறைய காசு இருந்தா தானே ஒரு சந்தோஷமா படிக்க முடியும். ஆமா, 4000 அனுப்பிச்சுவோம் மாமா. உன் மனசே மனசியா? ஏனாத்தா 4000க்கு எத்தனை செய்புரு? 4000க்கு 4 செய் வருதா? 4 4க்கு 4 4க்கு 4 4 செய்புரதான். அதேதான். அடாடா, என்ன கையெழுத்து, சிக்குதான் கொஞ்சம் நீளம் பத்தல. இந்த வராத்தா நட்டாளி வராங்க. ஒண்ணுமில்ல, என் மகன் மல்யுத்த போட்டில கலந்துக்க போறான்ல, அது கொஞ்சம் பணம் கட்டணும். போன வாரம் தானே மாமா பணம் கொடுத்தேன். அது முழுது கட்டணும். இந்த வாரம் அட்மிஷன் ஃபீஸ், அடுத்த வாரம் பில்டிங் ஃபீஸ் வேற கட்டணுமே. என்ன மாமா இவ்வளவு ஃபீஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? மொத்தமா எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய் தான்ப்பா. கொண்டா. இந்த மாமா
என்ன மாமா? என்னப்பா அது 1000 ரூபாய்க்கு ஒரே ஒரு சைபர் போட்டிருக்க? ஏமாமா கொஞ்சம் முன்னாலதான் 4000க்கு 4 சைபர்னு சொன்னேன். அப்ப 1000க்கு ஒரு சைபர் தான் வரும். என்ன இழுத்து வாங்க நினைச்சியா? எனக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா பகுத்தறிவு ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளவு சிலுவானமா என்ன யாரும் ஏமாத்திட முடியாது. ஆறுகிட்ட மாறிப்பா காலையில வேலைக்கு வந்து இன்னொரு கிளம்பிட்டா லீவா? லீவா? சிந்தாசோரத்திலேயே வேலை செய்யறதே இல்ல. அரைப்பயிற்சிக்காரன் 3 வருஷமா நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா, என்ன உனக்கு? ஆமா, சிந்தாசாத்த கிட்ட யார் வேலை செய்யறது? 3 வருஷமா ஒரே சம்பளம் கொடுக்குறாங்க, ஏத்தவே மாட்டாங்குது. ஓஹோ, இப்ப உனக்கு சம்பளம் தானே ஏத்த வேணும். நான் உனக்கு சொல்ற செய்வியா? என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, தலை எடுத்துரு. வேலை பாருங்கடா. உங்களுக்கெல்லாம் வர வர கொஞ்சம் கூட ஒரு பயங்கிறதே இல்லாம போச்சு. வெட்டியா ஊர்நாயம் பேசிக்கிட்டே பொழுது கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. இதுல வேற சம்பளம் பத்துறது இல்லன்னு அப்பப்ப ஆளாளு கூட்டம் போட்டு தகராறு வேற. உங்களை இருக்க பேசிக்கிறேன். மண்ணாங்கட்டி ஏன் மாறிப்ப மொட்டை போட்டு கண்ணு தண்ணி விட்டுருக்கானே, என்ன விஷயம்? நேற்று உங்க ஆத்தாளுக்கு கை கால் குறைச்சல்னு கேள்விப்பட்டதும் நம்ம மாறிப்ப நேர காரமட ரங்கநாதன் கோயிலுக்கு போய் முடிய காணிக்கு கொடுத்துட்டு இந்த கோலத்தோடு வந்து நிக்கிறான். உங்க ஆத்தா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா கீழிருந்து மேல வரைக்கும் எனக்கே ஒரு கலக்கு கலக்கிடுச்சுங்க. மாறிப்பா, எனக்கு ஆத்தாளா இருந்தா கூட இவ்வளவு பாசத்தோட நீ வந்து மொட்டை போட்டிருக்கிய, நீ தாண்டா விசுவாசமான வேலைக்கா. வா மாறிப்பா, வா, கலங்காதரா, பயப்படா, பாடா, வா. கவுண்டருக்கு பாசம் பொங்கி வலிக்குது, அதை பயன்படுத்திக்கோ. போ மாறிப்பா, போ. மாறிப்பா, உனக்கு தினம் எவ்வளோட சம்பளம்? 5 ரூபாய்ங்க. 5 ரூபாய் தானா? மண்ணாங்கட்டி, இன்னும் இருந்து நம்ம மாறிப்பனுக்கு 7 ரூபாய் சம்பளம். இல்லைங்க, ஆத்தா திட்டுவாங்க. யோ, என்ன ஆத்தா? ஆத்தா கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறேன். எந்த சாமிக்கெல்லாம் ஒரே நேரத்தில் மொட்டை போட்டிருக்கீங்க? நேற்று நம்ம ஆத்தாவுக்கு தலைவரின்னு சொன்னாங்க, அது சீக்கிரம் குணம் அடையணும்னு எல்லாம் சேர்ந்து மொட்டை அடிச்சிட்டோம். மண்ணாங்கட்டி, இன்னையிலிருந்து நம்ம தோட்டத்தாளுக்கு எல்லாத்துக்கும் தினக்கூலி 2 ரூபா இல்ல 3 ரூபா குறைச்சிரு. நிஜமா? நேற்று சாயங்காலம் நான் முடி வெட்டுறதுக்காக நம்ம பார்பர் ஆறுமுகத்தை வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேன். எங்க வீட்லயே 35 பேருக்கு மொட்டை அடிக்க வேண்டி இருக்குது, இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சான். அந்த 35 பேர் இவனுக்கு தான். கோயிலுக்கு போகாமையே உள்ளூர்லயே மொட்டை அடிச்சு எங்க ஆத்தா பேரை சொல்லி ஏமாத்தினாங்களே, அதுக்காக இவங்க இந்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணவனே நீதான். உனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது.